योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै यस्य वाग्वृत्तिपर्येषु स्वामी. அதாவது உங்கள் மத ஆச்சாரியருடைய விஷயங்களை ஏன்னா ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்கிறதுக்கு நிச்சயமாக சமயம் பத்தாது. அந்த அத்தியாயம் ஏன்னா 6.5 மணி நேரத்தில் இங்கே ஒரு அத்தியாயம் முடிக்கணும். பூரா உங்கள் மத ஆச்சாரியர்கள் எந்தெந்த ஸ்லோகங்களை பிரதிபாதனம் பண்ணணுங்கிறதுக்கு அவகாசம் இருக்கோ அந்த ஸ்லோகங்களை சொன்னால் இவாளுக்கெல்லாம் ரொம்ப க்ஷமிக்கணும். यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः. सभायै नमः. अस्यां सभायां विद्यमानानाम् आशीर्वादेन साक्षात् विषये प्रवेशयामि. पूर्वं प्रांशुपालवर्यान् विद्वत्तल्लजान् नानाशास्त्रेषु पारङ्गतान् अत्रत्यान् अध्यापकान् केचन अत्र मम मित्रमणयः सन्ति मित्रमणीन् एवं तेषां तान् सर्वानपि अभिवन्द्य छात्रान् च अभिनन्द्य विषये अहं प्रवेशयामि. இந்த 4வது அத்தியாயத்தில் சுவாமி சொன்னதில் மதபேதங்கள் அப்படின்றது விசிஷ்டாத்வைத பாஷ்யத்தில் இல்லை. ஒரு சில இடங்கள் ஒரு ஸ்லோகங்களில் இருக்குது. மற்ற அபிப்பிராய பேதங்கள் இருக்குது. எங்கன்னா அவதார ரகசியம்னு சொல்லும் பொழுது அவதார ரகசியத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆச்சாரியால் இருக்கா இந்த விசிஷ்டாத்வைத பாஷ்யம்னு பொறுத்த மட்டிலும். அதனால தான் கீதார்த்த சங்கிரகம் அப்படின்னு கீதா பாஷ்யத்தினுடைய பூர்வத்தனம் கிரந்தம் ஒன்று இருக்கு. யாமுனாச்சாரியர் அளவந்தாருடைய ஸ்ரீசுக்தியை பார்க்கும் பொழுது அதில் கீதார்த்த சங்கிரகத்தில் பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்திஹி அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்திஹி ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் பகவான் இருக்கா. சாட்சாத் தானே தன்னுடைய பெருமைகளை வெளியில் சொல்ல முடியாது இல்லையா. நானே என்னுடைய அவதார ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா யார் கேட்பா? அதனால பிரசங்காத்து சில கேள்விகளை கேட்கும்படியாக வைத்து அதன் மூலமாக தன்னுடைய அவதார ரகசியங்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறான் பெருமாள். நமக்கு இந்த ஞானம் அவதார ரகசிய ஞானம் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அதனால தான் பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்திஹி அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த ஒவ்வொரு கீதார்த்த சங்கிரகம்ன்றது ஒரு கிரந்தம். அதில் 18 அத்தியாயத்துக்கும் சாரமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக ஒரு அத்தியாயத்தினுடைய சாரத்தையும் தெரிவித்திருப்பார் ஆளவந்தார். அதில் 4வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை சொல்லும் பொழுது ஆரம்பமே அவதார ரகசியத்தினுடைய பெருமையானது சொல்லப்படுகிறது. சுவாமி சொன்னா போல மற்ற இடங்கள்ல அபிப்பிராய பேதங்கள் இல்லை. அதனால நேரடியாக அவதார ரகசியத்துக்குள்ளேயே நம்ம பிரவேசிச்சிடுறோம். இமம் விவஸ்வதே யோகம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த அத்தியாயமானது தொடங்கப்படுறது இல்லையா. தொடங்கப்படும் பொழுது பெருமாள் சொல்றான், முதல்ல நான் வைவஸ்வதனுக்கு உபதேசித்தேன் அப்படின்னு ஆரம்பத்தில் சூரியனுக்கு உபதேசித்தேன். ஒவ்வொருத்தருக்கா உபதேசம் பண்ணிட்டு இன்னைக்கு உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் இதை வியாக்கியானம் பண்ணும் பொழுது கஷ்டன சந்தேகா ஜாயத்தை எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், சாமான்யமான சந்தேகம். பாஷ்யத்தில் எப்படி பிரித்திருக்கார் அப்படின்னால் சாமானிய சந்தேக உத்பாவனம், அப்புறம் விசேஷமான சந்தேகங்கள் அர்ஜுனன் இங்கே கேட்குறான். விசேஷமான சந்தேகங்கள் பாஷ்யத்தில் வரும்பொழுது இந்த சந்தேகங்கள்லாம் தேவையே இல்லையே. எப்போ விசேஷமாக கேட்கும் பொழுது விசேஷமான சந்தேகங்கள்னு வரும்போது விசேஷ புருஷால் தான் கேட்பான். சாமானிய புருஷன் சாமானியமான சந்தேகம் தான் கேட்பான். இப்போ சூரியனுக்கும் உபதேசம் பண்ணியிருக்கோம், மற்றவர்களுக்கும் உபதேசம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு உபதேசம் உனக்கும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய சாமானியமான சந்தேகம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் பவதாம் ஜென்மத்து அர்வாச்சீனம் அஸ்தி சூரியஸ்ய ஜென்ம அத்தியந்தம் பிராக்தனம் வர்த்தது. எப்படி நீ இந்த மாதிரியான ஒரு உபதேசத்தை பண்ண முடியும்? அயஞ்ச பிரஷ்னா சாமானியா பிரஷ்னா. இந்த பிரஷ்னத்தை வச்சுன்னு அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். முதல்ல அதற்கு பெருமாள் பதில் சொல்றா போல ஆரம்பத்தில் வருது. இப்போ ஆரம்பத்தில் இப்படி பதில் சொன்னவர் ஏன்னா அர்ஜுனனே இந்த கேள்வியை கேட்கும்போது ஒரு ஸ்லோகத்தினுடைய சுவாமி சொன்னா போல முதல் 3 ஸ்லோகங்கள் உபதேசபரமாக சொல்றார் பெருமாள். அதற்கு பிறகு ஒரே ஒரு ஸ்லோகம் 4வது ஸ்லோகம் அவரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அர்ஜுனன் கேட்கிறார். அர்ஜுனன் என்ன பண்றார்? ஒரே ஸ்லோகத்தின் மூலமாக இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். சமாதான பூர்த்தியை இந்த அத்தியாயம் முழுக்க கொண்டு போகிறார்
அர்ஜுனன் பெருமாள்கிட்ட இந்த பகவான் கிருஷ்ணன் கிட்ட இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் அவர் கேட்கிறார் அப்படின்றது பாஷ்யத்தினால தெரிகிறது. பாஷ்யத்தில் ராமானுஜருடைய பாஷ்யத்தில் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் அர்ஜுனன் கேட்டிருக்கார். அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் என்னென்ன கேட்டார்னு தெரியல, ஆனால் பெருமாளுடைய சமாதானங்களை வச்சுன்னு பார்க்கும் பொழுது அர்ஜுனன் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருக்கலாம் அப்படின்றது தோன்றது. அவரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதமேதத் விஜானியாம் தொமாதோ புரோக்தவானிதி அப்படின்னு சொல்லும்பொழுது கேச்சன பிரஷ்னாக அത്ര சம்பவந்தி அப்படின்றது பகவதா சமாதானேன நியாயத்தை. பகவான் பகூனிமே வெத்தீத்தானின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய சமாதானங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே பெருமாளிடத்துல அர்ஜுனன் கேட்டிருக்கான்றது தெரியும். இப்போ அவரம் பவதோ ஜென்ம சாமான்யமாக ஒரு பிரஷ்னம் சொன்னமோ இல்லையோ, இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமாக ஒரு அர்த்தம், பவாந்து வசுதேவஸ்ய சூனு வசுதேவஸ்ய சுதா இது எத் ஜென்ம வர்த்தத்தை, அது அர்வாச்சீனமான ஒரு ஜென்மம். பவதா உபதிஷ்யத்தையா உக்தஸ்ய சூரியஸ்ய ஜென்ம அத்தியந்தம் பிராக்தனம் அஸ்தி. இது நடுவுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் எப்படி நடந்திருக்கும்? பால்யாத் ஆரம்பிய சுஸ்னிக்தஹான்றா போல உன்னை தவிர வேற ஒரு சம்பந்தம் எனக்கு இல்லை. சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சம்சர்கஜம் எனக்கு இருக்கு. ஏன்னா பால்யாத் ஆரம்பிய உன்னோட சேர்ந்து எனக்கு ஒரு சம்சர்க்கமானது இருக்கு, உன்னை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது சூரியஸ்ய உபதேசா அப்படின்றது எப்படி பொருந்தும், சூர்யாய உபதேசா எப்படி பொருந்தும்ன்றது சாமான்யமான ஒரு கேள்வியை கேட்டார். தஸ்மின் காலே உபதிஷ்டவான் இதி, அந்த காலத்தில் இருந்து கொண்டு இவர் உபதேசம் பண்ணார்ன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு சாமானிய பிரச்சனம், அதற்கும் சமாதானமானது சொல்லப்படுறது. இப்போ பாஷ்யத்தை பொறுத்த மட்டிலும் இந்த சந்தேகமே வேண்டாம். அர்ஜுனனுக்கு இப்படிப்பட்ட சந்தேகம் வருமானா? மற்றவர்களுக்கு வரலாம், அர்ஜுனனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் எதனால் ஏற்பட்டது? சாமான்யமாக பார்த்தால் லோகத்தில் அத்தியாத்ம சாஸ்திர ஒரு அபிப்பிராயங்கள் இல்லைன்னா, அத்தியாத்ம சாஸ்திரத்தில் ஒரு அபியாசம் இல்லைன்னா அஸ்ருத வேதாந்தாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்கள்லாம் வரும். கடபட்டஸ்ய பாஷ்யத்தில் விவரணம் பண்ணியிருக்காங்க பிரம்மசூத்திரத்தில். கடபட்டஸ்ய கடேவ அர்த்தா, யாருக்கு? சாமானிய விற்பத்தி உள்ளவாளுக்கு. அங்கேயே அதனுடைய விற்பத்தியானது பூரித்தமானது அப்படின்றது அவருடைய அபிப்பிராயம். அதே ஸ்ருத வேதாந்திகளுக்கு அப்படி இல்லை இல்லையா? கடபட்டஸ்ய பரமாத்ம பரியந்தம் அஸ்மாக்கம் வேதாந்தே சரீரவாச்சக சப்தானாம் சரீரி பரியந்தம் விவகாரா அப்படின்லாம் கொண்டு போய் நம்ம எல்லாத்தையும் பிரம்மத்தின் இடத்துல சேர்க்கிறோம். இப்போ அப்படி இருக்கும்பொழுது அத்தியாத்ம சாஸ்திரத்தை நன்றாக அபியாசம் பண்ணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் எதனால் ஏற்பட்டது? அதனால் இந்த மாதிரியான அவரம் பவதோ ஜென்ம அப்படின்ற ஒரு கேள்வியை எதனால் அவர் கேட்டார்? அர்ஜுனன் கேட்டதே பொருந்தாது, அயுக்தா அயம் சந்தேகா அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டு பாஷ்யத்தை ரொம்ப அழகாக கொண்டு போறார் பின்னாடி வர ஸ்லோகங்களுக்கு ஏற்றா போல. ஏன்னா இது 3 விதமாக இந்த சந்தேகமே கேட்டிருக்க கூடாது அர்ஜுனன். அதற்கு 3 பிரகாரத்தினால சோத்தியத்தை காண்பிக்கிறார் இந்த இடத்துல. ஜென்மாந்தரேனாபி வக்தும் சக்கியம் இல்லையா? முதல்ல இது இந்த ஜென்மத்தில் உபதேசம் பண்ணப்பட்டதுன்னு இல்லை, போன ஜென்மத்தில் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கலாம். போன ஜென்மத்தில் பண்ணப்பட்டதான உபதேசமானது இந்த ஜென்மத்தில் ஸ்மரணம் ஏற்பட்டிருக்கு. அஸ்மின் ஜென்மனி தத் ஸ்மரணம் ஆகத்தம் அப்படின்றது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஜென்மாந்தரேனாபி வக்தும் சக்கியம். ஏன்னா அது எப்படி? ஏன்னா சாஸ்திரம் பூர்வ ஜென்ம ஸ்மரணத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அப்போ சாஸ்திரேன அங்கீகிருத்தமான ஒரு விஷயத்தை எப்படி அர்ஜுனன் கேட்டார் இந்த இடத்துல? அதனால ஜென்மாந்தரேனாபி வக்தும் சக்கியம். இன்னொன்று, அஸ்மின் ஜென்மனி ஆரம்பத்தில் இந்த கிருஷ்ணனால உபதேசிக்கப்படலைன்னா கூட மன்வந்தராதிகளுக்கு உபதேசித்தோம் அப்படின்னு சொல்றார். இந்த ஜென்மத்தில் கிருஷ்ணன் மன்வந்தராதிகளுக்கு உபதேசிக்கலன்னா கூட பூர்வ ஜென்மத்தில் உபதேசித்திருக்கலாமே, அப்படி பொருந்துமே அப்படின்னு முதல்ல ஜென்மாந்தரேனாபி வக்தும் சக்கியம் அப்படின்னு ஒரு சோத்தியம். ரெண்டாவது, சம்சர்கஜாக மகதாம் சம்சர்க்கத்தினால ஏற்படக்கூடியதான ஒரு ஸ்மிருதி. ஸ்மிருதி பிரமோஷம் எப்படி ஏற்படும் அப்படின்றது சாஸ்திரத்தில் இருக்கு. ஸ்மிருதிக்கு காரணங்கள் எப்படி ஏற்படும்னு இருக்கோ இல்லையோ, ஸ்மிருதி உண்டாகிறதுக்கான காரணம் ஏற்கனவே அடியேன் இந்த இடத்துல சொன்னேன். சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி. ஒரு அழகான ஸ்லோகத்தை உதாரணம் வியாக்கியானத்தில் எடுக்கிறார். மாதாப்பியேகா பிதாப்பியேகா மமதஸ்ய ச பக்ஷிணः அகம் கவானீதே சச்ச கவாசனைஹி அகம் முனினாம் வச்சனம் ஸ்ருணோமி கவாசனானாம் சவச்சன ஸ்ருணோதி
பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறான். 2 கிளி, ஒரு வழிப்போக்கன் இந்த தண்ணி தாகத்தோட போயிட்டு இருக்கான் காட்டுல. அப்போ ஒரு இடத்த பார்க்கிறான். அந்த இடத்துல ஒரு பக்ஷி இருக்கு. அந்த பக்ஷியின் இடத்துல போய் எனக்கு தாகம் எடுக்கிறது, தீர்த்தம் வேணும்னு கேட்கிறான். அப்போ அது மரியாதை இல்லாமல் அஸ்லீலமாக என்னென்ன வார்த்தைகளை பேச முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் பேசி அது வெளியில் அனுப்பிடுறது. சரி, பக்ஷிக்கு நல்ல குணம் இருக்கும், ஆனால் இந்த பக்ஷிக்கு இப்படிப்பட்ட குணம் இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பி வெளியில் வந்து ரொம்ப தூரம் நடக்கிறான். அங்கே பார்த்தாலும் ஒரு அழகான குடில் இருக்கு. அந்த குடில் கிட்ட போகிறான். அந்த குடிலில் போன உடனே எனக்கு இந்த மாதிரி ஜலதாகம் எடுக்கிறது வேணும், பிபாசா அஸ்தி அப்படின்னு சொன்ன உடனேவே அவர் மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய கிளி ஒன்று இருக்கு. அந்த கிளி வந்து வெறும் அதிதி சத்காரம், எப்படி யதாசாஸ்திரம் அதிதி சத்காரம் பண்ணணுமோ அப்படி அதிதி சத்காரம் பண்ணி நீங்கள் உட்கார், வெறும் ஜலேன பூரிய தேவா, ஜலம் மட்டும் போருமா, பழங்கள்லாம் எதா வேணுமா, ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க போல இருக்கே, இன்னும் எத்தனைலாம் வேணும்னு சொல்லுங்க, அது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம், 2 நாட்கள் தங்கியிருந்தும் போகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவனுக்கு சந்தேகம். இதற்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், அவர் என்னென்னலாம் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசினார் அப்படின்னும் பொழுது மாதாப்பியேகா பிதாப்பியேகா மமதஸ்ய பக்ஷினா அகம் முனிபிராணீத்தே சச்சகவாசனைஹி அகம் முனினாம் வச்சனம் சுருணோமி கவாச்சனானாம் சவச்சனம் சுருணோதி. அப்போது எனக்கும் அவனுக்கும் அப்பா அம்மா ஒருத்தர் தான். அவனை வேடுவன் கொண்டு சென்றார், என்னை முனிவர் கொண்டு சென்றார். நான் முனிவருடைய வார்த்தையை கேட்டே வளர்ந்தேன், அது வேடுவனுடைய வார்த்தையை கேட்டே வளர்ந்தானவன். பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம், உங்களாலேயே பார்க்கப்பட்டது இன்று சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி அப்படின்னு. இப்போ மகதாம் சங்கமேன நமக்கு வந்து நல்ல புத்தி உண்டாகும், பூர்வஜன்ம ஸ்மரணங்கள் இருக்கும். பர்திருஹரி சொல்றான் இல்லையா, சத்சங்கத்தி கதைய கிண்ண கரோதி பும்சாம்னு சொல்றாரு பர்திருஹரி. அப்போ எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்க முடியும்? இன்னொன்று ஒரு ஸ்லோகம் ஒன்று பிரமாணமாக எடுக்கிறார் பாஷ்யத்தில். இங்கே மனுஸ்மிருதியில் வரக்கூடிய ஸ்லோகம், வேதாபியாசேன சததம் சௌச்சேன தபசைவச்ச அத்ரோகேனச்ச பூதானாம் ஜாத்தியம் ஸ்மரதி பௌர்விகீம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்போ வேதாபியாசத்தினால பூர்வஜன்ம ஸ்மரணம் ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தபஸினால ஏற்படலாம், சுத்தத்தினால ஏற்படலாம், அத்ரோகத்தினால ஏற்படலாம், யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியினால ஏற்படலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது அர்ஜுனன் எப்படி இந்த கேள்வியை கேட்டிருப்பார்? அப்போ மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு இல்லையா, இப்படியெல்லாம் பூர்வ ஜென்ம ஸ்மரணம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஏன் விட்டார்? அப்போ சர்வாக கதாக அத்த பட்டிதாக வர்த்தந்தே, இந்த மாதிரியான பிரமாணங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி 3வது ஒரு விஷயம், பக்தாரமேவ வசுதேவ தனயம் சர்வேஸ்வரம் அசௌ ந ஜானாதிவா. அடுத்த ஒரு சோத்தியத்தினுடைய அடுத்த ஒரு ஆசங்கா இருக்குங்க. இது இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஏன் கேட்டார் அவர்? ஏன்னா வக்தா யாரு? சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணா. ஸ்ரீகிருஷ்ணா அயம் வசுதேவ சுதஹான்னு தெரியும் அவருக்கு. அதுவும் பால்யாத் ஆரம்பிய தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சொல்லப்பட்டபடி அவருடைய லீலா சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் தெரிந்தவர் தானே இவர். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டார்? அதனால அர்ஜுனஸ்ய அயம் சந்தேகா அயுக்தா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, இந்த மாதிரியான ஒரு சந்தேகமே வேண்டாமே, எதுக்கு பாஷ்யத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றா போல பகுனிமே வெத்தித்தான்ல ஏன் சொல்லணும், அதெல்லாம் அவசியமே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றார். இங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லப்படுறது. பெருமாள் இங்க உபதேசம் அவதார ரகசியத்தை அர்ஜுனனை கேட்க வச்சுட்டு தான் கேட்கிறார், தான் இந்த விஷயத்தை சொல்றார். ஜானாத்யேவ அயம் அர்ஜுனஹா, பாஷ்யத்தோட ஆரம்பத்திலே இதா இருக்கு, கிஞ்ச ஜானாத்யேவ அயம் அர்ஜுனஹா. அப்படி எல்லாத்தையும் தெரிந்தவன் தான் இவன், தெரியாதவன் கிடையாது. இந்த மாதிரி சோத்தியம் நீங்க கேட்கலாம். பரம் ஜானாத்யேவ அயம் அர்ஜுனஹா, அதுவும் எப்படி அப்படின்னா அஜானதா ஜானதோபி அஜானதா இவ பிருச்சதி பிருச்சதா அயம் ஆசயா, அஜானதா இவ பிருச்சதா அயம் ஆசயா. தெரியாதவன் போல் இந்த விஷயங்களை கேட்கிறானே, அவரம் பவதோ ஜென்மன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆசயம் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்திர ஷட் பிரஷ்னா புரோக்தா சந்தி அப்படின்னு 6 விதமான கேள்விகளை பெருமாள் இந்த இடத்துல அர்ஜுனன் மூலமாக கேட்க வைத்து பதில் சொல்கிறார் அப்படின்னு சொன்னான். அதுவும் முதல் கேள்வி, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் மூலமாக சமாதானம் சொல்றார் இந்த இடத்துல. அதுவும் நிகிலஹேய பிரத்யநீகதானஸ்ய சர்வஜ்ஞஸ்ய சத்யசங்கல்பஸ்ய அவாப்த சமஸ்த காமஸ்ய கர்ம பரவசாதேவ
மனுஷ்யாதி சஜாத்தியம் ஜென்ம கிம் இந்திரஜாலாதிவத்து மித்யா உத சத்தியம். பிரதம பிரஷ்னா, இந்திரஜாலங்களை போல மித்யாவா இல்லை ஸ்பஷ்டமாக சத்தியமான ஜென்மாவா? இது இந்திரஜாலங்கள் மித்தியமாக தானே இருக்கு லோகத்தில். இப்போ அது போல மித்யாவாக தோன்றுகிறதா இல்லை சத்தியமான ஜென்மாவா? எப்படி? அதுவும் நிகிலேய பிரத்யநீகே கல்யாணைக தானசிய அவாப்த சமஸ்த காமசிய பரமபுருஷஸ்ய, அப்படிப்பட்ட பரமபுருஷனாக இருக்கக்கூடியவன் கர்மபரவசாதேவ. அதுவும் முதல் பிரஷ்னத்தினுடைய ஜிக்ஞாசா இதான். என்னன்னா, ஜென்ம கர்மபரவசாத்து ஜாயத்தே உத அகர்ம பரவசாத் ஜாயத்தே. சுவாமி சொன்னார்ல, அஜோபிசன் அவ்வே ஆத்மா. அந்த அஜகான்ற பதத்தினுடைய அர்த்தத்தை இங்க முதல் பிரஷ்னத்திலேயே காண்பிச்சுட்டு போறார் அர்ஜுனன். ஏன்னா சாதாரணமான ஒரு ஜென்ம கர்மபரவசாத் புண்ணிய பாப ரூபேன ஒரு ஜென்மம் ஏற்படுறது, புண்ணிய பாப சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஜென்மம் ஏற்படுறது. லோகத்தில் புண்ணிய பாபத்தினால தான் ஜென்மம் ஏற்படும் அப்படின்றது நிச்சிதமான ஒரு விஷயம். அது பத்த ஜீவன் விஷயத்தில் அவன் பத்த ஜீவன்றபடினால எல்லாருக்கும் அப்படியே தோணும் பெரும்பாலும். ஏன்னா இப்போ லோகத்தில் எல்லா இடத்துலையும் பட்டிமன்றம் போட்டு விவாதம் பண்ணுறா இல்லையா? அதுவும் எம்பெருமான் ராமனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கு, எம்பெருமான் கிருஷ்ணன். மற்ற அவதாரங்களில் இந்த சிந்தனையெல்லாம் வரதில்லை. ஏன்னா இவாதான் மனுஷனாக இருக்கு. மர்த்திய அவதாரஸ்து மர்த்திய சிக்ஷனம் அப்படின்னு சொல்லப்பட்டபடினால் இங்கெல்லாம் தான் சந்தேகங்கள் எல்லாம் ஏற்படுறது இல்லையா? வழக்காட்டு மன்றம்ன்ற தமிழில் ரொம்ப வழக்காடு மன்றங்கள்லாம் வச்சு ரொம்ப விசாரங்கள் நிறைய பண்ணிகிட்டே போகிறான். இது தப்பா அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் விசாரம் பண்ணுறான். இப்போ இந்த சந்தேகம் கிம் இந்திரஜாலவத்து மித்யா அப்படின்னா இது முதல் பிரஷ்னம். அந்த பிரஷ்னத்தினுடைய சமாதானம் தான் பகுனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப அப்படின்னு முதல் ஸ்லோகத்தின் மூலமாக, அந்த 4வது ஸ்லோகத்தின் மூலமாக, இந்த 5வது ஸ்லோகத்தின் மூலமாக இந்த உன்னுடைய ஜென்மா என்னுடைய ஜென்மா வித்தியாசம் இருக்கு. உன்னுடைய ஜென்மா வேற, என்னுடைய ஜென்மா வேற. இந்த ஜென்மாவில் ஏற்பட்ட விஷயங்களே உனக்கு தெரியாது. அடியனுக்கு இப்போ 40 வயசு, அடியனுடைய 10 வயசுல என்ன நடந்தது அப்படின்றது தெரியாது. ஸ்மிருதி பிரமோஷம்னு சொன்னோம் இல்லையா? ஸ்மிருதி பிரமோஷம் கொச்சித் காலதைர்கியாத்து கொச்சித் வியாத்தியாதினா அப்படின்னா பாஷ்யத்தில் காலதைர்கியம் இருக்கும். சதுருஷா திருஷ்ட சிந்தாத்தியாக ஸ்மிருதி பீஜஸ்த போதகாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஸ்மிருதி உண்டாகுவதற்கான காரணங்கள் பாஷ்யத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மிருதி ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நன்றாக பூர்வானுபவ ஜென்ம ஸ்மரணம் இருந்தாலும் கூட நமக்கு ஸ்மிருதி ஏற்படாததுக்கான ஸ்மிருதி பிரமோஷத்துக்கான காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பகுனிமே வெத்தீத்தானி ஜென்மானி தவச்சார்ஜுனன், உனக்கு எனக்கு எத்தனையோ ஜென்மங்கள் போயிருக்கலாம். ஆனால் உனக்கு எந்த ஜென்மத்தில் ஏற்பட்ட இந்த ஜென்மத்தில் ஏற்பட்டதே உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு எல்லா ஜென்மத்தில் ஏற்பட்டதும், எனக்கு எல்லா அவதார தசையில் ஏற்பட்டதும் எனக்கு ஞாபகம் இருக்கும். இது பிரதம. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் உங்களுக்கே தெரியும். அதுக்கு மேலே பாஷ்யத்திலையும் விவரணம் அவ்வளவா இல்லை. இப்போ ரெண்டாவது அடுத்த பிரஷ்னம், சத்தியத்வே கதம் ஜென்ம பிரகாரா தித்தியாக பிரஷ்னா. சத்தியம் மித்திய கிடையாது, ஜென்மம் சத்தியம்ன்றது நிச்சிதமாயிடுது. சத்தியத்வே கதம் ஜென்ம பிரகாரா, அதுக்கு பதில் சொல்லணும். கிம் ஆத்மகோயம் தேகா அப்படின்னு 3வது பிரஷ்னம். எந்த ஆத்மாவை சார்ந்து இருக்கக்கூடியது? கிம் பின்னாடி ஆத்மாசிரயம்ன்ற தோஷங்கள்லாம் சொல்ல போறார். ஆனால் கிம் ஆத்மகோயம் தேகா இது 3வது பிரஷ்னம். 4வது பிரஷ்னம் கஷ்ட ஜென்ம ஹேத்து, இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? கஷ்ட ஜென்ம ஹேத்து அப்படின்னு 3 கேள்விகள். அந்த 3 கேள்விகளுக்கும் சமாதானமாக ஒரே ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக அஜோபிசன் அவ்வே ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருத்திம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்னு சொல்றோம். இதுல கொச்சித் மதபேதா திருஷ்யத்தை, அந்நிய பாஷ்யச மதபேதா. இப்போ அந்த அந்த அடியன் அந்த கண்டனத்துக்குள்ளெல்லாம் போகலை. அது என்ன விஷயம், அதுக்கு எந்த இடத்துல கண்டிக்கிறார் அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம போகலை. என்ன பிரமாணம், என்ன பிரமாணத்துக்கு இப்போ ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத்தத் சித்தாந்தானுகுணம் வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு ஆத்ம மாயையா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை. அந்த பதத்துக்கான அர்த்தத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த அஜோபிசன் அவ்வே ஆத்மா, இப்போ இந்த அஜஹான்னு ஒன்று இருக்கு, சம்பவாமின்னு ஒன்று இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கும் பரஸ்பரம் விப்ரதிபத்தி ஆனது பூர்வோத்தரையோகோ விப்ரதிபத்தி திருஷ்யத்தை. அஜஹானும் பெருமாள் சொல்லிட்டார்,
சம்பவாமின்னு சொல்லிட்டார் பெருமாள். இப்போ ரெண்டுத்துக்கும் எப்படி பொருந்தும்? சுவாமி அஜஹா ஸ்பஷ்டமாக சொன்னார், பிறப்பில்லாமல் பிறக்கிறேன். இப்போ பிறப்பு என்பது என்ன? அது எதனால ஏற்படுகிறது? சிருஷ்டிஸ்து சர்வத்ராபி கிரியத்தை. இப்போ எல்லா இடத்துலையும் சிருஷ்டி பண்ணும்பொழுது இந்த சிருஷ்டி மட்டும் என்ன கிம் வைசிஷ்டியம் அஸ்தி அஸ்மின் சிருஷ்டோ, அதுக்கு போல் சொல்லணுமோ இல்லையோ. இப்போ மற்ற சிருஷ்டிகளை காட்டலாம், வியஷ்டி சிருஷ்டின்னு சொல்கிறோம், சமஷ்டி சிருஷ்டின்னு சொல்கிறோம். அந்த சிருஷ்டிகள்லாம் காட்டலாம் இந்த சிருஷ்டியில் என்ன ஒரு வைசிஷ்டியம் இருக்குது, அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ அஜோபி சன் அவ்யயாத்மா சம்பவாமி. அப்போ அஜஹா இப்போ பிரகிருதி சம்பந்தத்தோட பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு, பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு பிறப்பு. பிரகிருதி சம்பந்தத்தோட பிறக்கக்கூடியதான பிறப்பு அப்படின்னா இதம் ச சரீரம் குணத்திரயமயம் சரீரம். அப்போ சரீரம் என்பது லோகத்தில் எல்லாருக்குமே ஒரு 3 குணங்களோடு சேர்ந்த சரீரமாகத்தான் இருக்கும். அவருக்கு மட்டும் எப்படி குணத்திரயம் இல்லாத ஒரு சரீரம் இருக்குமான்னா, அப்போ சரீரம் அப்படின்ற விவகாரம் அவருக்கு இருக்கா இல்லையா? எத்தனையோ வியாக்கியானம், அப்பீத்தௌ தத்வத் பிரசங்காத் அசமஞ்சசம் அப்படின்னு ஒரு சூத்திரம் அஸ்மாக்கம் சித்தாந்தே விலக்ஷணத்வாதிகரணே அஸ்தி, பிராயः அந்நேஷாம் சித்தாந்தேபி ததைவ ஸ்யாத் இதி மன்யே. விலக்ஷணத்வாதிகரணே 5வது சூத்திரம் அது அப்பீத்தௌ தத்வத் பிரசங்காத் அசமஞ்சசம்னு ஒரு சூத்திரம். அதில் சொல்லும்போது எத்தனையோ சரீர லட்சணமானது சொல்லப்பட்டு பாஞ்சபௌதிகம் சரீரம்லாம் சொல்கிறோம். அதுவும் அப்படி பாஞ்சபௌதிகம் சரீரம்னு விவகாரம் பண்ணப்படுறது லட்சணம் மற்ற மதங்களுடைய சரீரத்தை காண்பித்து சரீர லட்சணத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் நத்து திருஷ்டாந்த பாவாத்துன்னு ஒரு சூத்திரம், அடுத்த சூத்திரம். அதில் சரீர லட்சணமானது ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது எஸ்ய சேத்தனஸ்ய எத்ரவியம் அப்படின்னு ஆரம்பித்து சரீர லட்சணத்தை சொல்கிறார். அங்கே சொல்லும்பொழுது பகவானுக்கும் சரீர லட்சணம் பொருந்துறா போல ஒரு சரீர லட்சணம் லோகத்தில் இருக்கக்கூடிய. ஏன்னா சரீரம் இது விவகாரா எல்லாத்துலேயும் பிரயோகிக்கப்படுறது. அதாவது நர பசு மனுஷ்ய கீட்ட பதங்க கட பட்டாதிஷு சர்வத்திராபி சரீர சப்த பிரயோகா பிரயுஜ்யத்தை. அப்படி இருக்கும்போது சரீரம்ன்ற லட்சணம் சொல்லும்போது சர்வத்துக்கும் பொருந்துறா போல சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சரீர தர்மமே பொருந்தாதேன்னு ஒரு கேள்வியும் இந்த இடத்துல கேட்டு அஜஹா அது எப்படி பொருந்தும். இப்போ அஜஹா அப்படின்னு ஒரு விஷயம், அது சாமானிய தர்ம விஷயம். சாமானிய நிஷேதா அஜஹா. சம்பவாமி அப்படின்றது விசேஷ ஸ்தாபனம், ஒரு விசேஷத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து காண்பிக்கிறார் பெருமாள் இந்த இடத்துல. அதனால தான் அங்கே சம்பவாமி அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் நான் பிறக்கிறேன். எப்போ சம்பவாமி? எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத, அப்போ நான் பிறக்கிறேன்றது சொல்லியாச்சு. இப்போ பிரகிருதி பாஷ்யத்தில் வரும்பொழுது அஜத்வ ஆப்யயத்வ சர்வேஸ்வராதி சர்வம் பரமேஸ்வரம் பிரகாரம் அஜகதேவ ஸ்வாம் பிரகிருத்தியும் அதிஷ்டாய ஜன்மஹேதும் ச அத்திர பிரயுஜ்யதே. அதுவும் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல். இப்போ மற்ற எல்லோருக்கும் கலக்கம் ஏற்படும். கலக்கம்னா என்ன? புண்ணிய பாப ரூபத்தினால வரக்கூடியதான ஏதோ ஒரு கலக்கம். ஏன்னா நிமித்த மாத்திரமேவாசு விஷ்ணு புராணத்தில் இருக்குது, இதுவும் பாஷ்யத்தில் எடுக்கிறார். அஸ்மத் கீதா பாஷ்யத்தில் இது இருக்குது. பராசரருடைய வாக்கியம் நிமித்த மாத்திரமேவாசு சிருஜ்யானாம் சர்க்க கர்மணி பிரதான காரணீபூதாக யதோ வை சிருஜ்ய சக்தியா நிமித்த மாத்திரம் உக்த்வைவ நானியத் கிஞ்சித் அபேட்சதே நீயத்தே தபதாம் சிரேஷ்டா ஸ்வசக்தியா வஸ்துதாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் விஷ்ணு பராசரருடைய ஸ்லோகம் எடுக்கப்படுறது. பாஷ்யத்தில் நப்பிரயோஜனவத்வாதிகரணம் அப்படின்ற ஒரு அதிகரணத்தில் நகர்ம விபா வைஷம்ய நைர்கிருண்யேன சாபேட்சத்வா ததாகி தர்ஷயதி அப்படின்ற ஒரு சூத்திரத்துக்கு கீழே இந்த பிரமாணத்தை காண்பிச்சிருக்கார். இங்கேயும் 4வது அத்தியாயத்தில் இந்த பிரமாணங்கள் காட்டப்படுறது. அப்போ சாமான்யமாக பதத்வயம் எது விப்ரதிபத்தியானது காட்டப்படுறதோ அதில் சாமானிய நிஷேதமும் விசேஷ ஸ்தாபனமும் சொல்லப்பட்டது. எதுனா விசேஷ ஸ்தாபனம் என்ன? பிறப்பில்லாமல் பிறக்கிறேன். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. அதுவும் ஆழ்வார் சொல்லும்பொழுது பிறப்பில் பல்பிறவி பெருமான் அப்படின்னு. பிறப்பில் பல்பிறவி, பல வகையான பிறவியானது எடுக்கப்படுறது இந்த இடத்துல அப்படின்னு. அதுவும் இங்கே வைஜெயந்தி நிகண்டு வாக்கியம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ஆத்ம சப்தமானது தேகத்தை சொல்லுகிறது அப்படின்றதுக்கு பாஷ்யத்தில் வைஜெயந்தி நிகண்டு வாக்கியம் ஒன்று எடுக்கிறார். அதுவும் ஆத்மா ஜீவே திருத்தௌ தேகே ஸ்வபாவே அப்படின்னு நிகண்டு வாக்கியம். அதை காண்பிச்சு அனேன வாக்கியன ஆத்மசப்தா தேகம் பிரஸ்தோதி.
அதுவும் தேகம் மாத்திரம் இல்லை, சுபாவத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம். அதனால ஆத்மசப்தமானது தேகத்தை சொல்லும் பொழுது பிரகிருதி அப்படின்னாலே அது சுபாவத்தை காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ சொமேவ ஸ்வபாவம் அதிஷ்டாய ஸ்வேனைவ ரூபேன ஸ்வேச்சையா சம்பவாமி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அதே எப்படியானது ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தன்மை, ஒரு அவஸ்தா என்ன இருக்கோ, அதுவும் ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம்ச சேஷதா ஷாட்குண்யாத் வாசுதேவா அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 6 விதமான குணங்களோடு சேர்ந்து எப்படி நமக்கெல்லாம் தெரியும், ஸ்ரீவைகுண்டத்துல வாசுதேவனா இருக்கார். அதன் பிறகு சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தால், வாசுதேவ சங்கர் 2 மதம் இருக்கு. வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தால் அப்படின்னு பாஞ்சராத்திர ஆகமத்துல 4ஆவும் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆவும் சில பேர் சொல்றா வெறும் சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தால் 2 குணங்களை வைத்து பிரித்து 3ஆகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அவஸ்தைகள்ல இருந்து கொஞ்சம் கூட விலக்கு இல்லாமல் அப்படியே ஸ்வேச்சையா அவதாரம் கரோமி ஸ்வசங்கல்பேன, தன்னிஷ்டப்படி அவதாரம். நம்மளுடைய பிறப்பு என்பது தன்னிஷ்டப்படி இல்லை, கர்மாவின் அனுகுணமாக இருக்கு. இல்லைன்னா பக்ஷபாத்தம் வந்துடும். இப்ப சொன்னேன் வைஷமியம் நைர்கிரண்யம் இது 2 வந்துடும். அதனால கர்மசாபேட்சத்வாத் அப்படின்னு சொன்னேன். இப்ப அவருக்கு அப்படி இல்லை இல்லையா? ஏன்னா ஈஷன்னாபி மகாயோகி சர்வசிய ஜெகதோஹரி கர்மண்யாரபத்தே கர்த்தும் கீனாசைவ துர்லபா அப்படின்னு மகாபாரத வாக்கியம். கிருஷ்ணேவகி லோகானாம் உற்பத்தி அபிச்சாவியா கிருஷ்ணஸ்ரீ கிருத்தே பூதம் இதம் விஸ்வம் சராச்சரம் அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தெல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுது அர்ஜுனனுக்கு நன்னாவே தெரியும் அவதாரத்தில் இருக்கக்கூடியதான சிரைஷ்டியம். அவதாரம் என்பது என்ன, எதற்காக பெருமாள் இந்த அவதாரத்தை எடுக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அர்ஜுனனுக்கு ரொம்ப நன்னாவே தெரியும். ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா. அப்போ அவன் பரமாத்மா என்பது ஸ்பஷ்டமாக தெரிகிறது, வியக்தமான விஷயம் நன்னாவே அவதாரத்துல தெரிகிறது. பரமேஸ்வரத்துவம் ஸ்பஷ்டமா அபிஹிதம் அஸ்தி, இந்த மாதிரியான பிரமாணங்களை காண்பித்து. அப்போ அஜஹா அஜஹா பிறப்பு இல்லாதவனாக இருந்து கொண்டு சம்பவாமி அவதாரத்தை ஸ்வீகரிக்கிறேன். எதற்காக அவதாரம், பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கு மேல ஒரு சந்தேகம், ஏற்கனவே சொன்ன இல்லையா, அஸ்மதாதிவத்து குணத்திரயமயம் சரீரம், நமக்கு இருக்கிறா போல குணத்திரயமயமான ஒரு சரீரமா இல்லை அதை காட்டிலும் வேறுபட்டதான ஒரு சரீரமா, அதை காட்டிலும் வேறுபட்டதான ஒரு சரீரம் அப்படின்றது லோகத்துல மற்ற சாமானிய சாஸ்திரம் வாசித்தவாளுக்கு அது புலப்படக்கூடிய விஷயமா இல்லை. வேதாந்த சாஸ்திரம் வாசித்தவராக இருந்தால், அறிந்து கொண்டவராக இருந்தால், இப்படிப்பட்ட அஸ்மதாதி சரீரம்ன்றது கர்மகிருத்தமான சரீரம், பகவதா சரீரம்ன்றது திவ்யமங்கல விக்கிரகம், அதனால அந்த திவ்யமங்கல விக்கிரகம்ன்றது கர்ம சம்பந்தம் இல்லாதது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு அஸ்மதாதி சரீரத்தை போல் அது இல்லை அப்படின்றத இங்க சொல்றார். அப்படிப்பட்ட சரீரம் கிடையாது. நபூத சங்க சம்ஸ்தானஹா தேகோஸ்ய பரமாத்மனஹா அப்படின்னு ஒரு வாக்கியம். நதஸ்ய பிராகிருதா மூர்த்தி மாம்சமேதோஸ்தி சம்பவா ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத். இந்த மாதிரியான புராண வாக்கியங்கள், ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் போன்ற ஸ்ருதி வாக்கியங்கள், பல ஸ்ருதி வாக்கியங்கள், இன்னும் எங்கெங்க எப்படி எப்படியெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்களை காட்ட முடியுமோ அந்தந்த மாதிரியான ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து தஸ்ய திவ்யமங்களக இதி விவகாரா, திவ்யமங்களகம் திவ்யமங்கள விக்கிரகம்னு விவகாரம். ஏன்னா பின்னாடி நமக்கெல்லாம் தெரியும் சுபாசிரயத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சரீரத்துக்கு சுபம்னு ஒரு தர்மம், ஆசிரயம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பாகவத தசமஸ்கந்தத்துல இதன் விஷயமாக ரொம்ப ஸ்பஷ்டமாக பல பிரமாணங்களும் காண்பித்திருக்கிறார்கள் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது சுபாசிரயமானது காட்டப்படுறது. இப்ப இதுக்கு மேல ஆத்மீய மாயையா அப்படின்னு சொன்னோம், ஆத்ம மாயையான்னு சொன்னோமோ இல்லையோ, அந்த ஆத்ம மாயையான்றதுக்கு ஆத்மீயா மாயையா, ஏன்னா அங்கேயும் ஒரு பிரமாணம் இருக்கு. மாயா வயுனம் ஞானம் அப்படின்னு ஒரு பிரமாண வாக்கியத்தை கொண்டு ஞான பரியாயா மாயா சப்தா அப்படின்னு பாஷ்யம். இந்த மாயா சப்தமானது ஞான பரியாயம். ஏன்னா ஆத்மா வயுனம் ஞானம் அப்படி, மாயா வயுனம் ஞானம் அப்படின்னு இருக்கிறபடினால யாவந்தா பாம்சவா பூமே சங்கியாத்தா தேவமாயையா அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இந்த மாயா சப்தமானது ஞானத்தை குறிக்கக்கூடியதான ஒரு சொல். இது அபியுக்தைஹி அபிஹிதா அப்படின்னு ஞானபரியாயா அப்படின்னு அபியுக்தைஹி அபிஹிதானே ராமானுஜருடைய அபிப்பிராயம். இப்போ அபியுக்தைஹி அப்படின்னா தன்னை சேர்ந்தவர்கள், இதற்கு முன்பு
இந்த இடத்துல வியாக்கியானம் செய்தவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்றது காட்டப்படுறது. இது 4 பிரஷ்னங்களுடைய சமாதானமா இது. 5வது பிரஷ்னம் கதாச்ச ஜென்ம. கதாச்ச ஜென்மன்னும் போது யதா யதாஹி ஜென்ம யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத் அபியுக்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சிஜாமஹம்ன்றது 5வது பிரஷ்னம். 6வது பிரஷ்னம் கிமர்த்தம் ச ஜென்ம. இது 6வது பிரஷ்னம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படின்றது 6வது பிரஷ்னமான சமாதானம். இதுல இருந்து முதல்ல இருந்து கிம் இந்திர ஜெயில் ஜாலாதிபது மித்யா உத சத்தியம் அப்படின்றது முதல் பிரஷ்னம். சத்தியத்வே கதம் ஜென்ம பிரகாரா அப்படின்றது 2வது பிரஷ்னம். கிம் ஆத்மகோயம் தேகா அப்படின்றது 3வது பிரஷ்னம். 4வது கஷ்ட ஜென்ம ஹேதுஹு அப்படின்றது. கதாச்ச ஜென்ம அப்படின்றது 5வது பிரஷ்னம். கிமர்த்தம் ச ஜென்ம அப்படின்னு 6வது. அதுக்கு மேல இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுன்றேன். இது தேவையே இல்லை, இந்த அவதார ரகசியத்தை சொல்லணுன்றதே அவசியம் இல்லை. ஏன்னா 1 உபாயம் 2 தான். எதற்காக அவதார ரகசியம் மோட்ச சாதனம் அவதார ரகசியம்னு சொல்ல போறீங்களா, இல்லை மோட்சமே கிடைச்சுடுறது அவதார ரகசியத்தினால பலமே கிடைச்சுடுறதுன்னு சொல்ல போறீங்களா, என்ன அபிப்பிராயம் அப்படின்னு ஒரு கேள்வி பின்னாடி ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக கேட்டு அவதாரஸ்ய சத்தியத்துவம் அஜகத் பாவதா அப்படின்னு பராசர பட்டர் அப்படின்னு இருக்கக்கூடியவர் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு இந்த அவதார ரகசியமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே வேண்டாமேன்னு சொல்லும் பொழுது, மோட்ச சாதனம்ன்றது துவிதம் தான், உபாயம் பக்தி பிரபத்தி 2 தான். 3வது சொன்னா சித்தாந்த விரோதம். பக்தியா பரமயாவாப்பின்னு சொல்லிட்டு 3வதாக அவதார ரகசியம்னு சொன்னால் சித்தாந்த விரோதம் இல்லையா அப்படின்னு கேட்டால், இதற்கு சுவாமி நிகமாந்த மகாதேசிகாக ஸ்வீய வியாக்கியானே தாத்பரிய சந்திரிகாயாம் சமாதானம் தத்தவந்தா ரொம்ப ஸ்பஷ்டமாக இது பக்தி ஏற்படும் பொழுது ஏதோ ஒரு ஒரு சம்பந்தம் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார். சில சத்சங்கத்தினால பக்தி ஏற்பட்டது, அந்த பக்தியில பிரவேசம் ஆயிட்டா, நடுவுல மத்திய விச்சின்னஹ ஜாதா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால மத்தியே விச்சின்னமானது, தைலதாராவது விச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமா இருக்கக்கூடிய பக்தியா இருந்தாலும் மத்திய விச்சின்னமானது ஏற்பட்டது. அப்படி விச்சின்னம் ஏற்பட்டதுனால மறுபடியும் தொடர முடியாமல் போனால், அப்படி தொடருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த அவதார ரகசியத்தின் மூலமாக கிடைக்கும். அவதார ரகசிய ஞானம் இருந்தால் வினிஷ்பன்ன சமாதிஸ்து முக்தியும் தத்ரைவ ஜென்மனி அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக கிடைக்கும். அப்படின்றதுனால இந்த அவதார ரகசியமும் தேவைப்படுறது. பக்திக்கும் சரி, பிரபத்திக்கும் சரி, இது சரணாகதிக்கும் சரி, இந்த 2 விஷயத்திற்கும் அவதார ரகசியம் தேவைப்படுகிறது அப்படின்னு இந்த பாஷ்யத்துல, ராமானுஜிய பாஷ்யத்துல, மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே மற்ற பாஷ்யங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸ்பஷ்டமா அப்படியே காண்பித்து கொடுக்கப்படுகிறது. என்ன பதம் மாறி இருக்கலாம், அர்த்தம் ஒண்ணுதான், பதம் பிரயோகங்கள் மாறி இருக்கலாம். மற்றபடி அவதார ரகசியத்துல கொச்சித் பேதா ஏற்கனவே சொன்னா போல திருஷ்யது. அது யதா அவகாசம் அப்படின்னு இந்த இடத்துல விஜாபிச்சு அடுத்த சத்திரத்தில் பார்க்கலாம். தன்யவாதங்கள். ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். தேவம் நாராயணம் நத்வா சர்வதோஷவிவர்ஜிதம் பரிபூர்ணம் குருஷ்சான் கீதார்த்தம் வக்ஷ்யாமி லேஷதः. व्यासाय भवनाशाय श्रेषाय गुणराशये हृद्याय शुद्धविद्याय मध्वाय च नमो नमः.